மக்கள் உடனடியாக கடைபிடிக்க வேண்டிய கருத்து எந்த பாடலில் உள்ளது? தோல்வி நிலையென நினைத்தால் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா? இந்த தலைப்பிலே சிலரும் பொன்னான மனசே பூவான மனசே வைக்காத பொண்ணு மேல ஆசை என்ற இன்னொரு பாட்டு, காசை தான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா என்று இன்னொரு பாட்டு, உன் சமையலறையில் நான் உப்பா சர்க்கரையா, இப்படி ஒரு பாட்டு, திருடாதே பாப்பா திருடாதே, இயற்கையை திருடாதே என்று நாங்கள் நினைத்திருக்கிறோம். காரணம் ஊட்டியின் பசுமையை நினைத்திருக்கிறோம். இப்படி 5 பாட்டு. இந்த 5 பாட்டிலே உடனடியாக எந்த பாட்டை மக்கள் கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அலசி ஆராய தங்களுடைய கருத்துக்களை தெல்ல தெளிவாக எடுத்து வைக்க இங்கே வந்திருக்கின்றார்கள். சார், விழாமை இருக்கிறது வெற்றி இல்ல, விழும் போதெல்லாம் 70 தான் சார் வெற்றி. சார், உலகத்துல அமெரிக்கா நாட்டுல ஜனாதிபதியா இருந்தவர் தான் சார் ஆபிரகாம் லிங்கன். அவர் ஒரு சாதாரண செருப்பு தைக்கும் தொழிலாளி மகன் சார். அவர் தன்னோட 21 வயசுல வியாபாரம் தொடங்கினாரு. அந்த வியாபாரத்திலையும் அவருக்கு தோல்வி. மாகாண சபையின் உறுப்பினராக தேர்தலுக்கு போனாரு, அதுலயும் அவருக்கு தோல்வி. இந்த மாதிரி 25 வயசுல அந்த மாதிரி காதல் பண்ணி அந்த பொண்ணு மேல காதல் வச்சு அந்த பொண்ணு வேற ஒருத்தன் கூட ஓடி போயிட்டா, அதுலயும் அவருக்கு தோல்வி தான். நாடாளுமன்ற உறுப்பினரா போட்டி போட்டாரு, அதுலயும் அவருக்கு தோல்வி. காதலையும் தோல்வி, தேர்தலையும் தோல்வி. ஓகே. மக்கள் மன்ற தலைவராக போட்டி போட்டாரு, அதுலயும் அவருக்கு தோல்வி. 47வது வயசுல துணை ஜனாதிபதி பதவிக்கு 2 தாட்டி போட்டு போட்டாரு, அதுலயும் அவருக்கு தோல்வி. கடைசியா 12வது முறையா அமெரிக்கன் நாட்டுக்கு ஜனாதிபதியாக போட்டி போட்டாரு, ஆனா அவருக்கு அந்த வெற்றி கிடைச்சிச்சு. அவர் ஜனாதிபதியாகி பாராளுமன்றத்துக்குள்ள போகும்போது எதிர்கட்சியில இருந்து ஒருத்தர் கேலி செய்யறதுக்காகவே, மிஸ்டர் ரிங்கன், உங்க அப்பா தெரிஞ்ச செருப்பு என் காலுக்கு கீழே இருக்குன்னு சொன்னாரு. அப்ப ஆபிரகாம் நீங்க நினைத்த மாசா சொன்னாரு, அது நல்லா உழைக்குதா, உழைக்கலனா சொல்லுங்க, அது நான் தைச்சு தரேன்னு சொன்னாரு. இன்னைக்கு நம்ம அவமானப்படுத்தாலே இப்படி சொல்றோமே, அன்னைக்கு அவர் கேவலப்படுத்தினாலும் அதுக்கு தனக்கு சாதகமா ஆக்கிட்டார் சார். சார், இன்னைக்கு இளைஞர்கள் காதல்ல தோல்வி, படிப்புல தோல்வின்னு தற்கொலை பண்ணிக்கிறாங்களே. ஆனா ஆபிரகாம் லிங்கன் 11 தாட்டி தோல்வி சந்திச்சிருக்காரு. அவர் என்ன 11 தாட்டி செத்தா சார் பிறந்தாரு? அவர்கிட்ட தன்னம்பிக்கை இருந்துச்சு, விடா முயற்சி இருந்துச்சு, அதனால தான் சார் அவரால் முன்னேற முடிஞ்சது. சார், வாழ்ந்து பார்க்கத்தான் சார் வாழ்க்கை, ஜெயித்து காட்டதான் சார் போராட்டம். சார், உலக மக்கள் எல்லாருக்கும் வால்ட் டிஸ்னியை பத்தி தெரியும். ஆனா அவர் கடந்து வந்த வாழ்க்கையில எத்தனை போராட்டங்கள், எத்தனை சோதனைகள் தெரியுமா சார்? வால்ட் டிஸ்னி வாய்ப்பு தேடி சினிமா ஸ்டூடியோவா இறங்கி ஏறினாரு. அப்ப அங்க இருக்கிறவங்க அவரை பார்த்து என்ன தெரியுமா சார் சொன்னாங்க? அட, சாதாரண பொம்மை படம் எடுக்கிறவன் தானே, இவனுக்கு எப்படி சினிமா படம் எடுக்க வரணும் இலக்காரமா சொன்னாங்க. ஆனா அவர் தோணல, தன்னுடைய நண்பர்கள் கிட்ட இருந்து காசு வாங்கி அந்த பணத்தில் அவர் சொந்த படத்தை எடுத்தாரு. அந்த படம் அவருக்கு லாபத்தை தரல, மேலும் நஷ்டத்தை தான் தந்துச்சு. ஆனாலும் அவருடைய முயற்சியிலையும் முயற்சியிலையும் அவர் கைவிடல. உலகத்திலேயே சாகாவரம் பெற்ற மிக்கி மவுஸ் என்ற ஒரு கேரக்டர் அறிமுகப்படுத்தினாரு. அன்னைக்கு அவருக்கு போதும்ன்ற அளவுக்கு கோடியா பணம் குவிஞ்சிச்சு சார், குவிஞ்சிச்சு. அவரோட வாழ்க்கையில கடைசியில் அவர் முயற்சியிலும் வெற்றி பெற்றாரு, தன்னோட தன்னம்பிக்கையில் தன்னோட வாழ்க்கையிலும் வெற்றி பெற்றார் சார். படுத்து கிடந்தவனுக்கு பகல் கூட இரவுதான், எழுந்து நடக்காதவன் கால்களில் சிலந்தி கூட கூடு கட்டும், ஆனால் எழுந்து நடந்தவனுக்கோ திசைகள் தோறும் உதயம் தான். சார், இதுக்கு அர்த்தம் புரிஞ்சுச்சுங்களா சார்? புரிஞ்சுது சார். ஒருத்தனுடைய வாழ்க்கையில அவனோட முயற்சியே செய்யலைன்னா அவனுக்கு வெற்றி குவியாது. தோல்வியை துவண்டக்கூடாது, தோல்வியை வெற்றின்னு நினைச்சா வெற்றி குவியும் சார். அதுதான் நான் அடிச்சு சொல்றேன், தோல்வி நிலை என்ன நினைத்தால் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா? நினைக்கவே கூடாது சார். காதல் ஜெயிக்கும் போது சாதாரணமா ஆயிடுதியா, அதே காதல் தோத்து போயிட்டா சரித்திரம் ஆயிடுதியா. ஒரு பெத்த அப்பாவோ அம்மாவோ ஒரு உடம்பு சரியில்லாமையோ இல்லை ஒரு விபத்துலையோ இறந்துட்டாங்கன்னு வை, எந்த பிள்ளையாவது தான் அப்பா இறந்துட்டாங்களே தான் அம்மா இறந்துட்டாங்களேன்னு சொல்லி எந்த பிள்ளையாவது செத்து போயிடறானையா? ஆனா ஒரு பொண்ணு வேணான்னு சொல்லிட்டா மட்டும் தற்கொலை பண்ணிக்கிறான்யா. ஒரு பையன் இருக்கான், நல்லா படிக்கக்கூடிய பையன்,
அவன் ஒரு பொண்ணு மேல ஆசைப்பட்டான். ஆசைப்பட்டு படிக்க கூட போவாம அந்த பொண்ணு பின்னாடியே சுத்தினாயா. அந்த பொண்ணு சேர்ந்து பதிலுக்கு சுத்தினா. அவங்க அப்பா அம்மா கிட்ட அதுக்கு வேணும் காசு, இதுக்கு வேணும் காசு அப்படின்னு சொல்லி தினம் ஒரு ரோஸை வாங்கிட்டு போய் கொடுத்தான். அந்த பொண்ணு என்ன தெரியுமா சொன்னா, பாருடி அவன் படிக்க கூட போக மாட்டேங்கிறான், எனக்காக தினம் ரோஸ் வாங்கிட்டு வந்து கொடுக்குறான் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டா. ஆனா இப்ப என்ன சொல்றா தெரியுங்களா, எங்க அப்பா அம்மா உன்னை விட நல்ல வசதியான நல்ல வேலையில உள்ள மாப்பிள்ளைய பார்த்துட்டாங்க, உன்னோட கூட வாழ்நாள் ஃபுல்லா வாழ முடியாது, என் முகத்துல முழிக்காத போடான்னு சொல்லிட்டா. ஆனா அவன் என்ன பண்ண தெரியுங்களாயா, 3 நாளா சாப்பிடாம பட்டினி கிடந்து வேதனையில அழுது இருக்காயா. அந்த வேதனை தாங்க முடியாம மாத்திரையை சாப்பிட்டுருக்குறான். எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த பையனையே காப்பாத்திட்டாங்க. காப்பாத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு போனாங்க. என்ன ஆச்சு தெரியுங்களா, ஒரு மிளகா கிள்ளி போட்டு சாம்பார் வச்சா கூட அவனால சாப்பிட முடியாத அளவுக்கு குடலு வெந்து போச்சியா. 12 மணி ராத்திரிக்கு ஒரு குழந்தை அழுதா அது பாலுக்கு தான் அழுதுன்னு ஒரு தாய்க்கு தெரியா. ஒரு 25 வயசு இளைஞன் 12 மணி ராத்திரிக்கு வேதனையில் அழறத பார்த்தா என் வயிறு எரியுதுயா, என் வயிறு எரியுதுயா. அந்த தாய் வேற யாரும் இல்லை, அது நான் தான். ஆசை ஆசையா 25 வயசு வரைக்கும் வளர்த்த அந்த பெத்தவங்க மனசை நோகடிச்சிட்டு நேத்து வந்த ஒரு பொண்ணுக்காக எதிர்கால வாழ்க்கையே தொலைச்சிட்டு நிக்கிறானே, அவனை பார்த்து அந்த பொண்ணு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு போய் சந்தோஷமா வாழ்றாயா. எதிர்கால வாழ்க்கையே கேள்விக்குறியா நிக்கிற ஒரு பிள்ளைய பார்த்து எந்த பெத்தவங்க சந்தோஷமா வாழ முடியும்? என்ன மாதிரி பெத்தவங்க எத்தனையோ பேர் கண்ணீரோடு வாழ்றாங்களோ தெரியல. ஆனா எதிர்கால இளைஞர்களே, வருங்கால தூண்களே, பொண்ணு மேல ஆசை வைக்காதீங்க. பெத்தவங்களோட உணர்வுகளை மதிச்சு எதிர்கால லட்சிய பாதையை நோக்கி செல்லுங்கள். பொண்ணு மேல ஆசை வைக்காதீங்க, பொண்ணு மேல ஆசை வைக்காதீங்க. ஆலம் விழுதுகள் போல் இங்கு 1000 வந்தும் என்னே, வேறென நீ இருந்தால், வேறென நீ இருந்தால் அதில் நான் வீழ்ந்து விடாதிருப்பேன் உன் அப்படின்னு வந்துட்டாங்க. நம்மால் மடமடன் வந்து இந்த பாட்டு பாட்டினா அதுக்கு அர்த்தம் என்ன? நான் ஏதோ பொழுது போகாம பாடினதுக்கு என்கிட்ட வந்து விளக்கம் கேட்டா என்னம்மா அர்த்தம்னு கேட்டேன். அதுக்கு ஒரு விளக்கம் எடுத்துக்கிட்டு சொல்றா, ஆலமரம்னா உங்க அப்பா, அந்த கிளைனா உங்க அம்மா, இந்த விழுதுகள்னா உங்க கூட பிறந்தவங்க, வேறு மாதிரி நான் மண்ணுக்குள்ள இருந்துட்டு உங்களுக்கு எல்லாம் ஆக்கி கொட்டணுமான்னு கேட்கிறேன். ஐயா 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 ஒரு நிமிஷம் வாங்க. இவர் இந்த மாதிரி எல்லாம் பாட்டு பாடிட்டு வீட்டுக்கு போனா விளங்காது. வீட்டுக்கு போக எப்படி போகணும் தெரியுங்களா? எப்படி போகணும்? பொன்மகள் வந்தாள், பொருள் கோடி தந்தாள், பூமேடை வாசல் பொங்கும் தேனாகேன்னு போனார்னு வைங்க, கேள்வியே கேட்க மாட்டாங்க. சொர்க்கம் படத்துல உள்ள பாட்டு எடுத்து அடிக்கிறார். அவருக்கு பின்னால பதில் இருக்குங்க ஐயா. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் பாருங்க, ஒருத்தன் வர்றான் என்ன ஒரு பெரிய மேதாவின்னு நினைச்சிட்டு, நான் என்னமோ கரெக்டா பொழைச்சிக்கிட்டு இருக்கிறவன்ட்டு கேட்கற மாதிரி, அண்ணே இந்த மனைவியை கண்ட்ரோல்ல வச்சுக்கிறதுன்னா எப்படின்னு கேட்டான். மனைவியை கண்ட்ரோல்ல வச்சுக்கிறதா? அது வேற ஒண்ணும் இல்லை தம்பி, ரொம்ப சிம்பிளுங்க ஐயா.